ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆயுள் முடியும் வரை. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே வீடுகளில் இருந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நாம் எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். ஆமென். ஒரு பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மேம்படுத்துவோம். மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை என்ற பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட் ஜீசஸ். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். எல்லாரும் கைகளை தட்டி உற்சாகமாய் ஆண்டவர் நாமத்தை மேம்படுத்துவோம். ஆண்டவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறவர், நம்முடைய சத்தத்தை பார்க்கிறவர், கேட்கிறவர். ஹல்லேலூயா. சொல்லி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. எண்ணி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. சொல்லி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. எண்ணி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு சோத்திரம், அன்பே உமக்கு சோத்திரம் சொல்வோம். அப்பா உமக்கு சோத்திரம், அன்பே உமக்கு சோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். எல்லாரும் சொல்லுவோம் சேர்ந்து. கடைசியாக கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்தி ஆண்டவருடைய நாமத்தை தொழுது கொள்ள போகிறோம். வீடுகளில் இருந்தபடியாக கர்த்தருடைய நாமத்தை ஆராதிப்போம். ஆமென். கர்த்தர் நம்முடைய சத்தத்தை கேட்கிறவர், ஆண்டவருடைய பெருமூச்சின் சத்தத்தை கேட்கிறவர். ஆமென். ஒப்பு கொடுத்து ஹல்லேலூயா. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு சோத்திரம், அன்பே உமக்கு சோத்திரம். சேர்ந்து சொல்லுவோம். அப்பா உமக்கு சோத்திரம்,
அன்பே உமக்கு சோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆமென். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுகிறவர், நம்முடைய வறண்ட நிலங்களை நீரூற்றாய் மாற்றுகிறவர். ஹalleluya ஜீசஸ். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. சொல்லுவோமா? வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு சோத்திரம், அன்பு உமக்கு சோத்திரம். எத்தனை பேர் சொல்லுவோம்? அப்பா உமக்கு சோத்திரம், அன்பு உமக்கு சோத்திரம். கடைசி கைதட்டி உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க இருக்கிறோம். Today we are going to listen the God's word. இந்த லாக்டவுன் பகுதிகளில் ஆங்காங்கு வீடுகளிலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். As we know that in the lockdown period is going on, maybe you will be worshiping God in this house. யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 24-25 வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, when we read in the book of Exodus chapter 2 verse 23 and 24, தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டார். so the God has heard their groaning. தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். So God he is looked the people of Israel. தேவன் அவர்களை நினைத்தருளினார். So the God is remember the people of Israel. ஆகையால இன்றைக்கு நாம் கொடுக்கப்படுகிற ஒரு தலைப்பு, so today our topic is ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். so the God one who is hear our prayers. காலப்போக்கிலே in coming days, அடிமைத்தனத்திலே வாழ்கிறவர்கள், so in the period of the period, அழுதார்கள், they was crying, பெருமூச்சிட்டார்கள், there was groaning. ஆண்டவர் அதை கேட்டருளினார். the God who listened their groaning. யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் in the book of Exodus 7-8 வசனத்திலே, in chapter 3 verse 7 and 8, அவருடைய உபத்திரவத்தை நாம் பார்க்கவே பார்த்து, so the God is clearly telling that they take masters. அவருடைய கூக்குரலை நான் கேட்டு, so he listened their crying. அவர்கள் படுகிற வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன். so what are troubles there when the God is looked down. வேதம் சொல்லுகிறது, நீண்ட நாட்களாய் அவருடைய கூக்குரல். so Bible is clearly telling us the long period of the trouble. நீண்ட நாட்களா அவர்களுடைய பெருமூச்சு. so the Bible is clearly telling us the long time of the groaning. ஆண்டவர் அவளை கண்ணோக்கினார். so the God is looked on his eyes. ஆண்டவர் அவர்களை நினைத்தருளினார். so God he is remembered. இந்த நாட்களிலே, so in today in these days, வருஷ கணக்காக it may be going the long years, கொரோனா பீரியடிலே the COVID, ஜனங்கள் தத்தளிக்கிறதை நாம் பார்க்கிறோம். so we could see that the people are struggling through this COVID. எங்கு பார்த்தாலும் அவர்கள் கூக்குரல், அழுகை சத்தம்.
So we could see that the people are crying in the houses and the hospitals. அவர்களுடைய பெருமூச்சின் சத்தத்தை நாம் கேட்கிறோம். So we could listen that the groaning of their crying. ஆங்காங்கே மருத்துவமனைகளில் வைத்துக்கொண்டு அவர்கள் திணறுகிறதை நாம் பார்க்கிறோம். We could see in the lot of the hospital the people are keeping and they was groaning. இடமில்லாத ஒரு சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம். Even there is no place to keep the patients. இன்ஜெக்ஷன் மாத்திரை மருந்துகள் இல்லாத சூழ்நிலைகளை பார்க்கிறோம். We could see the medical there will be no injection and no medicine even there. அங்கே தங்க வசதிகள் இல்லாத சூழ்நிலைகளை பார்க்கிறோம். So even the people they could not even stay in the place also. எங்கு பார்த்தாலும் மரண கோலங்கள் எழும்பிக் கொண்டிருக்கிறது. We could see that lot of the people are dying. வருஷா பிணங்கள் குவிந்து கொண்டிருக்கிறது. We could see the lot of people are dying in every day. ஜனங்கள் மரித்து கொண்டிருக்கிறார்கள். The people are every day were dying. வேதம் சொல்லுகிறது, The Bible is clearly saying this. நீண்ட நாள் காத்திருத்தல், So the long time groaning. நெடுநாளாய் காத்திருத்தல், So the long time groaning. இருதயத்தை இளைக்க பண்ணும். It was the heart is the long time groaning. ஆனால் விரும்பினது வரும்போது, So even when the people is coming, அவர்களுக்கு அது நிச்சய ஜீவன், அது மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. it will bring the happiness in their life. ஆகினாலே சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள். So don't keep on in praying. வேதம் சொல்லுகிறது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். You have to continuously pray. ஒரு விதவை தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார். So there is a widow is continuing praying to God. எனக்கும் என் எதிராளி இருக்கிற வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி, So he was praying against the enemy. So we have to keep on the praying. வெகு நாள் வரைக்கும் It was a long time. அவள் விடா முயற்சியோடு With a wholehearted. கேட்டுக்கொண்டே இருந்தார். It was praying, continuing. ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். God, He listen His prayer. தம்மிடத்தில் இரவும் பகலும் கூப்பிடுகிறவருடைய விஷயத்தில் So whoever is seeking the God in நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து he was keeping on. அது சீக்கிரத்தில் நியாயத்தை செய்யாமல் இருப்பாரோ? So he is judging this short time. அது சீக்கிரத்தில் நியாயத்தை அவர் செய்வார். The short time he will giving answer. அது சீக்கிரத்தில் அவர் பதில் அளிப்பார். The short time he will giving the answer in our இந்த prayer. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற One who is looking this morning. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, You are the people of God. தேவனுடைய ஜனமே, The people of God. நீங்கள் யாராயிருந்தாலும் Whoever it may be. கர்த்தரை நோக்கி பாருங்கள். So you have to look upon the God. ஆண்டவரை நோக்கி பாருங்கள். We have to cry unto God. ஆண்டவரை நோக்கி ஜெபியுங்கள். We have to cry and to pray to God. ஆண்டவர் வெளியரங்கமாய் பதிலளிப்பார். God, He will give answer in your வேதம் prayer. சொல்லுகிறது, The Bible is clearly saying that ஏசாயா 49:14 the prophetical book of Isaiah chapter 49, சீயோன் சொல்லுகிறார், the people of the Zion is telling, ஆண்டவர் என்னை கைவிட்டார், if God is forsaking, ஆண்டவர் என்னை மறந்து விட்டார் He is not remembered. என்று அவர் சொல்லுகிறார். So she was telling that. ஆனால் 15-16 வசனத்துல We could see in the verse 15 and 16, ஸ்திரியானவள் பாலகளை மறப்பாளோ? even the mother forget the child, அவர்கள் மறந்தாலும் even is forgetting. நான் உன்னை மறப்பதில்லை. So the God, He will never forsake. என் உள்ளங்கையில உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். Inside the hand He is drawing in us. ஆண்டவராலே நீ மறக்கப்படுவதில்லை. The God, He will never forsake us. ஆண்டவர் உன்னை விசாரிக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். So God who is remembering every day. 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரத்திலே In 2 Chronicles chapter 6, 19-20 வசனத்திலே verse 19 and 20, பரலோகத்தில் ஒரு கூட்டம் துதித்து ஆராதித்துக் கொண்டிருக்கிறது. in the heaven the people are in the worshiping in God. சாலமோன் ஜெபிக்கிறான், The Solomon is praying, உம்முடைய கண்கள் in your eyes, இரவும் பகலும் in the day and night, திறந்திருப்பதாக. shall be open. இந்த ஸ்தலத்தில் செய்யப்படுகிற So in this place the prayer, ஜெபத்திற்கு, in the prayer, விண்ணப்பத்திற்கு, the prayer, உம்முடைய கண்கள் திறந்தவைகளும் let should be your eyes should be open. உம்முடைய செவிகள் கவனித்தும் Let இருப்பதாக. your ears are here. ஆகினாலே அவர் ஜெபத்தை கேட்கிற தேவன். Our God who is hear our prayer. எனக்கு அருமையான தேவ ஜனமே, I love our people. இந்த அருமையான இந்த காலை ஆராதனை நிகழ்ச்சியை பார்க்கிற Today in this morning, உங்கள் வாழ்க்கையில even in your life, ஆண்டவரை நோக்கி பாருங்கள். we have to look upon God. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். We have to cry out to God. ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது When you cry out to God, ஆண்டவர் வெளியரங்கமாய் பதில் அளிப்பார். God He will give answer in outward. ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட
the God, one who cry out to God. 3 நபர்களை உங்களோடு கூட வைக்க விரும்புகிறேன். There are 3 people I want to share in this morning. ஒன்றாவது, The first person is சங்கீதம் 34 6ஆம் வசனத்துல Psalms chapter 34 verse 6. இந்த ஏழை கூப்பிட்டான், The poor man is crying. கர்த்தர் கேட்டு The God listened. அவனை நீங்களாக்கி ரட்சித்தார். He removed all his burden. இந்த ஏழை கூப்பிட்டான். The poor man is crying. தாவீது வேஷம் மாறுகிறதை பார்க்கிறோம். We could see that David is changing his life. தாவீது ஒரு ராஜா. David was a king. அவன் தன்னை முழுமையாக தாழ்த்துகிறான். So he was humble himself before அவன் God. ஜெபிக்கிற அந்த ஏழை கூப்பிட்டான். He was praying like this. The poor man is crying. கர்த்தர் கேட்டு The God is listening. அவனை நீங்களாக்கி ரட்சித்தார். He removed all his burden. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, My lovable people, நீங்கள் ஒரு ஏழ்மையான நிலையில் இருக்கலாம். you may be in a poor people, வசதி இல்லாத நிலையில் இருக்கலாம். even don't have anything in your hand. இன்றைக்கு இந்த கொரோனா நிமித்தமாக Through this COVID-19, அநேக மக்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். we could find a lot of people struggling in their life. வசதி இல்லாத நிலையில் இருக்கிறனே, Even they don't have the money in their life. பணம் இல்லாத நிலையில் இருக்கிறனே, Even there's no money in their hand. அநேகர் மருத்துவமனையில பல லட்சக்கணக்கில் செலவழிக்கிறார்கள். The lot of money they are sending for the hospital. ஒரு ஊழியக்காரர்கள் கடந்த வாரத்தில் நாம் பேசும்பொழுது, The last Monday I was speaking to with a man of God. அவருடைய மனைவிக்கு 4 லட்சம் கட்டினால் தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் சொல்லிவிட்டார்கள். The doctor is saying that you have to pay the 4 lakh, then only we could give the treatment. அவர் வீட்டுக்கு வந்து நகைகளை வைக்க வரும்பொழுது, When he come to the house, he could see they keep the ornaments. அதுக்குள்ள அவர்கள் மூச்சு திணற ஆரம்பித்தார்கள். We could see that the groaning in the wife in the hospital. ஆனா கடைசியில மரித்து விட்டார்கள். The last time she was dead. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, My lovable people, இன்றைக்கு அந்த அளவுக்கு என்னிடத்தில் வசதி இல்லையே. we could say that I don't have any, no. பல லட்சங்கள் கொடுத்தாலும் ஜீவனை காப்பாற்ற முடியவில்லையே. Even we could see the lot of money, but we could not stay in alive. ஆனால் வேதம் சொல்லுகிற இந்த ஏழை கூப்பிட்டான். But Bible is saying that the poor man is crying out to God. ஆண்டவர் கேட்டு அவனை நீங்களாக்கி ரட்சித்தார். The God listened our prayer and he is delivered. அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். The man is coming to destroy the life. ஆனால் இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுக்க வந்தார். But the Lord Jesus Christ to give the life. அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தார். To give a life to the people. இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். So you have to cry unto Jesus. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். Anytime you have to seek in the God. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, My lovable people, உங்களுடைய பணம் உங்களை ரட்சிக்காது. whatever the money you have, it will not save you. லட்சக்கணக்கான பணம் உங்களுக்கு ஜீவனை கொண்டு வராது. The money, it will not give a life for you. அந்த பணம் உங்களை காப்பாற்றாது. The money, it will not save you. ஆண்டவருக்கு முன்பாக தங்களை தாழ்த்தி கூப்பிடுங்கள். So you have to humble yourself and you have to cry out to God. இந்த ஏழை கூப்பிட்டார். The poor man is crying unto God. கர்த்தர் அவனை நீங்களாக்கி So ரட்சித்தார். he listened his prayer and he removed all the burden. பிரசங்கி 9:15 We வாசிக்கிறோம். could see the book of Lamentation chapter 9 verse 15. ஒரு பட்டணத்தில் ஒரு ஏழை மனுஷன் இருந்தான். In the city there was a poor man. அந்த ஏழை மனுஷன் In the poor man, அந்த தன்னுடைய ஞானத்தினாலே அந்த பட்டணத்தை விடுவித்தார். through his wisdom he removed the city. அந்த ஏழை மனுஷன், In the poor man, அந்த ஏழை மனுஷன் the poor man, தன்னுடைய ஞானத்தினாலே through his wisdom, அந்த பட்டணத்தையே விடுவித்தான். so remove all the burdens from the city. ஆட்களுடைய பலத்தினால் அல்ல, It is not our own strength. படை பலத்தினால் அல்ல, It is not about our own strength. ராணுவ பலத்தினால் அல்ல, It is not about the army power. தன்னுடைய ஞானத்தினால Through his wisdom, ஒரு ஏழை மனுஷன். the poor man. இன்றைக்கு ஆண்டவருடைய கரத்திலே தாழ்த்துங்கள். So you have to humble before God. நீதிமொழிகள் 10:15 In the Proverbs chapter 10 verse 50, ஏழைகளின் வறுமையை the poor, the needy, அவர்களை கலங்க பண்ணும். it will be shaking. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Lovable people, ஏழைகளின் வறுமையை அவர்களை கலங்க பண்ணும். the poor, it will be shaking in your life. அநேக மக்கள் இன்றைக்கு ஏழையின் வறுமையிலே கலங்கிக் கொண்டிருக்கிறார்கள்.
நடுங்குகிறார்கள். So many poor people, they're shaking in their life. ஒரு சகோதரி சொல்லுகிறார்கள், There's a woman was telling like என் this. சகோதரனை நான் இழந்து விட்டேன். I lost my brother. என் தாயும் தகப்பனும் இப்பொழுது அங்கே கொரோனாவில பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். My mother and father was affected by the COVID-19. வசதி இல்ல. I don't have any money. நான் வறுமையில் இருக்கிறேன். I was even poor. கலங்கிக் கொண்டு காப்பாற்றுங்கள். So please help me. என் பெற்றோரை காப்பாற்றுங்கள். Please help to remove my father and mother. கதறுகிறதை பார்க்கிறோம். He was crying. நீதிமொழிகள் 15:17-5 In Proverbs chapter 15 verse 70. ஏழை பரியாசம் பண்ணப்படுகிறான். The poor man he was a needy. ஏழை பரியாசம் பண்ணப்படுகிறான். The poor man, he was even the crying. ஆனா அந்த ஏழை கூப்பிடும்போது But when the poor man is crying to God, கர்த்தர் கேட்கிறார். the God is listening his கர்த்தர் prayer. அவனை விடுவிக்கிறார். So he was removing all his burden. கர்த்தர் அவனை ரட்சிக்கிறார். So he was bringing the sin. பாவத்திலே, In the sin, சாபத்திலே, it was even the sorrow, வியாதியிலே, even the sickness, பிசாசு பிடியிலே, even the deliverance. செய்வினை கட்டுகளிலே, It was in the shake. சூனிய மாந்திர கட்டுகளிலே Even he was in the tie of the அவனை position. விடுவித்து ரட்சிக்கிறார். So he was removed all his sin. சங்கீதம் 69 In Psalm chapter 99, 37 வசனத்திலே verse 37 is saying that எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்டு even the poor man is a living. கண்ணோக்கி பார்க்கிறார். He is looking through his eyes. கண்ணோக்கி பார்க்கிறார். He through his eyes is looking. அருமையான கர்த்தருடைய ஜனமே, My beloved people, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறீர்களா? you may be forsaken by your relatives. தள்ளப்பட்ட நிலையில் You இருக்கிறீர்களா? may be forsaken by all. ஒதுக்கப்பட்ட நிலையில் You இருக்கிறீர்களா? may be forsaken by all. பரியாசம் பண்ணப்பட்ட நிலையில் You இருக்கிறீர்களா? may be forsaken by everyone. தள்ளப்பட்ட நிலையில் இருக்கிறீர்களா? You may be forsaken by everyone. ஏழ்மை நிலையில் இருக்கிறீர்களா? You may be in the living like a poor. ஆண்டவரை நோக்கி பாருங்கள். So you have to look unto God. அவரை நோக்கி கூப்பிடுங்கள். So you have to cry unto God. ஆண்டவர் உங்கள் விண்ணப்பத்தை கேட்பார். So he will be listening in your prayer. ஆண்டவர் உங்களை நீங்களாக்கி ரட்சிப்பார். So he will answer you in your prayer. முதலாவது ஏழை கூப்பிட்டார். The first thing it was the poor man is crying. கர்த்தர் கேட்டு அவனை நீங்களாக்கி The ரட்சிப்பார். God listened his prayer and he answered his prayer. இரண்டாவதாக The second thing is ஆதியாகமம் the book of Genesis 21 அதிகாரம் in chapter 21 17 வசனத்திலே in verse 17 தேவன் the God பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். the God listening the child crying. தேவன் ஒரு சிறு பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். The God is listening the child crying. பிள்ளை இருக்கிற இடத்திலே, When the child was sitting in there, பிள்ளை இருக்கிற இடத்திலே அந்த சத்தத்தை கேட்டார். so where the child he was listening is. ஒரு பிள்ளையின் சத்தத்தை அவர் கேட்க முடியுமானால், So if the God is listening the child voice, நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீர்களோ உங்க சத்தத்தை அவர் கேட்பார். in whatever place you are, the God he will answer your prayer. எரேமியா கர்த்தரை நோக்கி சொல்லுகிறான், The Jeremiah he was looking unto God and saying, ஆண்டவரே நான் சிறு பிள்ளையாய் இருக்கிறேன். he is saying that I am like a child. நான் சிறு பிள்ளையாய் இருக்கிறேன். God, I am a child. எனக்கு ஞானம் இல்ல. So I don't have wisdom. எனக்கு பேச தெரியாது. I don't know how to speak. ஆண்டவரே எனக்கு ஒன்றும் தெரியாது. I do not know anything. ஆனால் அவனோ But சிறு பிள்ளையாய் இருக்கிறேன் சொல்லுகிறான். Jeremiah was telling that I am like a child. இங்கே நாம் பார்க்கும்போது தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். When we see in this passage that God is hearing the child crying. இந்த பிள்ளை எப்படிப்பட்ட ஒரு பிள்ளை? So what kind of child is he was? ஒரு ஐஸ்வரியவானுடைய பிள்ளை. He was like ஒரு சீமானுடைய பிள்ளை. he was a rich man. ஒரு அரண்மனையிலே பிறந்த ஒரு பிள்ளை. So he was birthed it was in the child. ஆனால் அரண்மனையை விட்டு தள்ளப்படுகிறார். But she was forsaken. வீட்டை விட்டு புறக்கணிக்கப்படுகிறார். He is forsaken by the house. ஆனால் தாயும் பிள்ளையும் துரத்தப்பட்ட நிலையிலே Even you could see that the mother and child was forsaken. ஆகினாலே ஆகாரமும் தீர்ந்து விட்டது. Even the food was finished. துரத்தில் இருக்கிற தண்ணீரும் தீர்ந்து விட்டது. The water also finished. இப்பொழுது பிள்ளை அழுது கொண்டிருக்கிறது. Now the child was crying. இந்த பிள்ளை அழுது சாக போகிறத
ஆகார் விரும்பவில்லை. The mother of Hagar, he could not see the dying of the child. பிள்ளையை ஒரு தூரத்துல போட்டுவிட்டு He threw the child in the throat, அம்பு பாய்கிற தூரத்துல போய் ஆகார் ஒரு பக்கம் சத்தமிட்டு அழுகிறார். and Arise lift up in the hold in seeing the child. பிள்ளை ஒரு பக்கம் சத்தமிட்டு அழுகிறதை நாம் பார்க்கிறோம். We could see the one side the child was crying. ஆனால் பிள்ளை இருக்கிற இடத்துல Where the child it was, ஆண்டவர் சத்தத்தை கேட்டார். the God listened his voice. நீங்கள் எந்த இடத்திலிருந்து நீங்கள் கூக்குரல் இடுகிறீர்களோ, In which whatever place you are crying, ஒருவேளை உங்கள் படுக்க அறையிலிருந்து நீங்கள் கூக்குரல் இடுகிறீர்களோ, even the bedroom you are in crying, உங்களுடைய ஒருவர் இரவு நேரத்தில் கதறிக் கொண்டிருக்கிறீர்களோ, even the night time maybe you be crying, யாருக்குமே தெரியாமல் ஒருவேளை அழுது கொண்டிருக்கிறீர்களோ, even nobody knows you are crying. ஆனால் ஆண்டவர் நீர் இருக்கிற இடத்துல Whatever place in you are, நான் உன் சத்தத்தை கேட்கிறேன் என்று so சொல்லுகிறார். God is telling that I am listening you are crying. ஆண்டவர் அந்த பிள்ளையை சொல்றார், God is looking at the child and saying, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். I will make a big nation. ஆண்டவர் அவனை துளிர் விட்டு செழிக்க பண்ணுவேன் சொல்லுகிறார். The God is telling, I will make a great nation. ஆண்டவர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். The God listened the child voice, அவனை பெரிய ஜாதி ஆக்கினார். and even he make the great nation. அதே இடத்துல கர்த்தர் துறவண்டையை காணும்படி செய்தார். Even the father we could see that water is sowing. தண்ணீரை குடிக்கும்படி செய்தார். Even the drink the water we could see that. இன்றைக்கு அருமையான தேவ ஜனமே, My beloved loved people, நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும், whatever place you are, எந்த இடத்தில் கூக்குரலிட்டு கொண்டிருந்தாலும், even the place you are crying, உங்கள் சத்தத்தை கேட்கிற தேவன், the God is listening you are crying. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். The God listened the cry of child. 1 சாமுவேல் 34 The first Samuel chapter 13 verse 1. தாவீது எல்லாம் இழந்து விட்டான். The David was lost everything. தாவீது மிகவும் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதான். Even the cry of the there is no strength to cry. அவன் வீட்டை இழக்கிறான், He lost his house. தன்னுடைய மனைவி He இழக்கிறான், lost his wife. பிள்ளையை He இழக்கிறான், lost his child. கூட இருந்தவர்களை இழக்கிறான். Even those who are around us he lost. எல்லாரையும் அவர்கள் இழந்தபோது When he lost everything, அவனோடு கூட இருந்தவர்களாம் கற்களை எடுத்தார்கள். even those who are surrounding us, they are taking the stones. ஆனால் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதான். Even without even the whole no strength, he was crying to God. ஆனால் 19ஆம் வசனத்துல In the verse 19 it says that அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டது நிமித்தமாக because of the crying of God, அவன் இழந்த எல்லாவற்றையும் whatever he lost, எல்லாவற்றையும் திருப்பி பெற்றுக் கொண்டான். he returned back to him. இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, My beloved loved people, வேதம் சொல்லுகிறது, the Bible is clearly telling that. இழந்து போனதை தேடவும் So whatever you lost, ரட்சிக்கவும் இயேசு வந்தார். whatever you lost, you have to bring back to உங்க the வாழ்க்கையில எதெல்லாம் இழந்து போயிருக்கிறீர்களோ, whatever the things you may be lost, சுகத்தை இழந்து போயிருக்கலாம், maybe the strength you may lost, நன்மைகளை இழந்து போயிருக்கலாம், even the things you lost, ஆசீர்வாதங்களை இழந்து போயிருக்கலாம், even the blessing you may lost, வேலையை இழந்து போயிருக்கலாம், you may lost the leg, வருமானத்தை இழந்து போயிருக்கலாம், even the money you may lost, சமாதானத்தை இழந்து போயிருக்கலாம், even the peace you may be lost, கிருபைகளை இழந்து போயிருக்கலாம், even the grace you may lost, தேவனுடைய பாதுகாப்பு இழந்து போயிருக்கலாம். even the surrounding of the God you may be lost. இழந்து போனதை எல்லாவற்றையும் திருப்பி கொடுக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். Whatever the things you lost, he is going to give back. ஆகினாலே உங்கள் சத்தத்தை அவர் கேட்கிற தேவன். So that the God is listening your voice. உங்களுடைய அழுகையின் சத்தத்தை அவர் கேட்பார். Whatever you may be crying, he is listening. ஆகாருடைய சத்தத்தை கேட்ட தேவன். The Lord hear the Hagar cry. சிறு பிள்ளையுடைய சத்தத்தை கேட்ட The தேவன். small child the crying is listening. தாவீதுடைய அழுகையின் சத்தத்தை கேட்ட தேவன். David crying, even the God he listen. உங்களுடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்க Today is வல்லவர். going to listen his crying. யோவேல் 1ஆம் அதிகாரம் In the Joel chapter 1 verse 4ஆம் வசனம், the verse 4 is saying that பச்சை புழு விட்டத even the lotus வெட்டுக்கிளிகள் தின்றது. it was eating, வெட்டுக்கிளி விட்டத even the camels the lotus, பச்சை கிளி தின்றது. the lotus was eating. இப்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். So like that we are praying.
ஆகினால எதெல்லாம் இழந்ததையோ whatever you may be lost, இழந்ததெல்லாம் கர்த்தர் திருப்பி கொள்ள the God is going to give you. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எதெல்லாம் இழந்து போய் இருக்கிறீர்களோ, Whatever the things you may be lost in your life, பச்சை புழுக்களினால, even the corn, வெட்டுக்கிளிகளினால, even the lotus, பச்சை கிளிகளினால, even the lotus, அது எதெல்லாம் இழந்து போய் இருக்கிறீர்களோ, whatever things you may be lost, ஆகினால எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள என் தேவன் வல்லவராயிருக்கிறார். whatever things you may be lost, He is going to giving back. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டார். The poor man is crying, the God is giving answer. ஆகார் கூப்பிட்டால் கர்த்தர் கேட்டார். The Hagar was crying, the God listened. சிறு பிள்ளையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். Even the small child is crying, He was listened. தாவீதுடைய அழுகையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். When the David was crying, he was listened his cry. இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் சத்தத்தை கேட்கிற தேவனாய் இருக்கிறார். Today's God is going to listen your crying. மூன்றாவதாக The third thing is ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் the book of Genesis chapter 29 31ஆம் வசனம். in verse 31. கர்த்தர் கண்டு The gods looked, லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டார். the Rachel he was forsaken. லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டார். So the Rachel was forsaken, the God is seen. ஆனா 33ஆம் வசனத்தை We could see that 33 verse. அந்த லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டதை The Rachel he was forsaken. தேவன் கேட்டருளி, The God listened. அசட்டை, It was the forsaken. எரிச்சல், It was the groaning. அவமதிக்கப்படுகிற நிலைமை, It was even like of groaning. எல்லாவற்றையும் Whatever the things, தேவன் கேட்டருளினார். He was listened. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, My beloved lovable people, நீங்கள் மற்றவர்களாலே அற்பமாய் எண்ணப்படுகிறத even you may be forsaken by any others, தேவன் கேட்டருளினார். so the God is listening. நீங்கள் யார் மூலமாக அற்பமாய் எண்ணப்படுகிறீர்களோ, Whoever he is forsaking you, நீங்கள் யார் மூலமாய் அற்பமாய் ஏளனமாய் எண்ணப்படுகிறீர்களோ, whoever is forsaken you, யார் மூலமாய் பரியாசமாய் எண்ணப்படுகிறீர்களோ, even you are forsaken by others, யார் மூலமாய் தூஷணமாய் எண்ணப்படுகிறீர்களோ, even the forsaken by others, யார் மூலமாய் அவமானம் தாங்க முடியாம எண்ணப்படுகிறீர்களோ, even the forsaken those who the people in you, உன்னுடைய அவமானத்தை கர்த்தர் பார்க்கிறார். the God is looking your forsaken. நிந்தையை கர்த்தர் The பார்க்கிறார். God is looking the groaning. உன்னுடைய அவமானத்தை கர்த்தர் The பார்க்கிறார். God is looking your forsaken. உன்னை அற்பமாய் யாரெல்லாம் எண்ணப்படுகிறார்களோ அதை கர்த்தர் பார்க்கிறார். The God is looking your forsaken. ஆண்டவர் பார்த்து அதை தேவன் கேட்டருளினார். The God is looking the Rachel forsaken. இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, My beloved people, அற்பமாய் எண்ணப்படுகிறத கர்த்தர் கண்டு, so the forsaken the God is looking. ஆண்டவர் The கேட்டருளினார். God is hearing your forsaken. இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, My beloved our people, உங்கள் நிமித்தமாக we may be you, மற்றவர்களாலே even the people of near அசட்டை you, பண்ணப்படுகிறீர்களா? you are forsaken by others, பொறாமையினாலே, எரிச்சலினாலே even the forsaken by through your words, அவமதிக்கப்படுகிறீர்களா? through the words you may be forsaken. ஆண்டவர் அதை பார்க்கிறார். The God is looking in you. தேவன் உன்னுடைய கூக்குரலை The கேட்கிறார். God is listening your forsaken. எவ்வளவு நாட்கள் உன்னை என்னென்ன பண்ணுகிறார்கள் என்று கர்த்தர் பார்க்கிறார். It may be the long days, maybe the people is forsaken. யோபுடைய வாழ்க்கையில அவருடைய நண்பர்கள் பரியாசம் பண்ணினார்கள். Even we could see the life of Job, his friend is forsaken. அவனுக்கு விரோதமாய் என்னென்ன பேசணுமோ பேசினார்கள். Whatever the words we can speak, they spoke. வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசினார்கள். Whatever the words come, either forsaken by Job. யோபு நீ செஞ்ச பாவமா இருக்கும். They telling that it may be your sin. யோபு உன் பிள்ளைக்கு செஞ்ச பாவமா It இருக்கும். may be your child, may be your sin. உன் பெற்றோர்கள் செய்த பாவமா இருக்கும். It may be the parents the sin. உன் தலைமுறை செய்த பாவமா இருக்கும். It may be the people then. யோபு உனக்கு இந்த நிலைமை. That's why in the situation you ஆயிரம் are. ஒரு சிறு பிள்ளைய கூட்டா கூட மதிக்கிறது இல்ல. Even the small child is keeping that not listening. அவ்வளவு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேச Whatever ஆரம்பித்தார். the words come. வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேச பேச கர்த்தர் பார்த்து கொண்டே இருந்தார். Whatever the people speaking against the Job, the God is listening. வார்த்தையினாலே அவன் யோபுவை கொன்றார்கள். Through the words they are killing the Job. அந்த வார்த்தையை கேட்க கேட்க அப்படியே
உடைந்து போகிறான். when the words is listening the Job, அப்படியே உருவடைந்து போகிறான். he was like ஆண்டவர் கவனித்துக் கொண்டே but இருந்தார். God is looking in. ஆனால் 37 38 அதிகாரத்தில் வாசிக்கும் போது When we look in chapter 37 and 38, ஆண்டவர் சுழல் காற்றுல இறங்கி வந்தார். the God is coming down from யோபு, he is calling Job. அறிவில்லாத வார்த்தைகளினால Even the looking the words, உன்னை பேசுகிறவெல்லாம் யாரு? who is this people who are speaking to அவன் you? வாயெல்லாம் அடைக்கப்படட்டும். Even the close the mouth. இப்பொழுது உன்னுடைய அறையை கட்டிக்கொள். He just like your words. நான் உன்னோடு கூட பேசுவேன். I am going to speak to you. இதுவரையில பரியாசம் பண்ணி பேசினார்கள். Even the forsaken words come to you. ஏளனமாய் The பேசினார்கள். forsaken words coming against you. அற்பமாய் பேசினார்கள். Even the forsaking of your friends. அசட்டைப்படி பேசினார்கள். The forsaking the words come to தூஷித்து you. பேசினார்கள். Even the crying of the words come to you. ஏளனமாய் பேசினார்கள். The forsaken words come to you. அவனை வார்த்தையினாலே கொன்றார்கள். Through the words they are killing your job. இப்பொழுது கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். Now the God is going to speak to Job. Job, வானத்தை உண்டாக்கினது யார்? who is the creator of heaven? நட்சத்திரத்தை உண்டாக்கினது யார்? Who the created the செடி stars? கொடிகளை உண்டாக்கினது யார்? Created the plants? எல்லாம் நான் அல்லவா? He is the I am the one who created. அளவுகோலை போட்டது யார்? Who is the measure? நான் அல்லவா? I am the measure. This. இதெல்லாம் சொல்லும்போது When Lord is telling that, தேவரே He is telling நீ that. சகலத்தின் செய்ய வல்லவர். Job is telling that He நீ can do செய்ய anything. நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. Whatever things you do, it will not fail. ஆண்டவர் அவனை உயர்த்த The ஆரம்பித்தார். God is started to lift up him. இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, My beloved loved people, ஹalleluya, இன்றைக்கு யார் மூலமாய் நீங்க அற்பமாய் எண்ணப்படுகிறீர்களோ it may be whoever forsaken you, ஆண்டவர் அதை கேட்கிறார். the God is listening. யார் பேசுகிறார்கள் என்பதை கவனித்து கேட்கிறார். He is listening. Whoever is forsaking you, உன்னை தொடுகிறவன் கண்மனை தொடுகிறான் என்று whoever அவர் touching to you, he will be. யார் உன்னை தூஷிக்கிறார்கள் என்பதை பேசுகிறார். Whoever through the words you are forsaking you, ஆண்டவர் கவனித்துக் the கொண்டு God is listening. நெகேமியா 4 In Jeremiah 1-4 வசனங்கள் வரையில chapter 4 verse 1 to 4, எதிரிகள் எல்லாம் கேட்டபோது even the enemies are hearing. அற்பமான யூதர்கள் செய்கிறது என்ன என்றார்கள். They was telling that the forsaken Jews, அற்பமான யூதர்கள் செய்கிறது என்ன என்றார்கள். what the Jews are doing. ஆகினால கர்த்தர் கேட்கிற தேவன். So the God is listening. எஸ்தர் 1 அதிகாரம் In the Esther chapter 1, 17-18 வாசிக்கும் போது we could see 17 and 18. ராஜா அரண்மனைக்குள்ள எல்லாருக்கும் முன்பாக வஸ்தியை வரவழைக்கிறதை பார்க்கிறோம். We could see that the Vasti is coming before the king. ஆனால் வஸ்தியோ Even the Vasti, வரமாட்டேன். he is telling that I will not come. எல்லாரும் அற்பமாய் நினைப்பார்கள். So the Vasti, it was sneaking the forsaken. இன்றைய தினமே So today மிகுந்த அசட்டையும் it was the forsaken, எரிச்சலையும் விளையும். even the forsaken. ஆகினால So that, பிரியமானவர்களே, my beloved people, வஸ்தி சொல்ல நான் வரமாட்டேன், the Vasti is telling that I will not come. வரமாட்டேன், I will not come. அற்பமாய் நினைப்பார்கள். It was a forsaken like a king. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, My beloved loved people, ஆகினாலே வஸ்தி புறக்கணிக்கப்படுகிறார். so that the Vasti was forsaken. ஆகினாலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். So we have to think that ஈசாக்கு மேலே in the life of Isaac, எரிச்சலும் பொறாமையும் ஜனங்களுக்குள்ள காண வந்தது. he was the angry and the forsaken. ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார். The God is blessing Isaac. ஈசாக்கு விதைத்தான். When Isaac was seeding, 100 மடங்கு விளையச் செய்தார். we could find 100 of the blessing. அவன் வர விருத்தி அடைந்தான். He is become as a blessing. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் The Lord started to bless him. மகா பெரியவனானான். He is a become a like man. ஆகினால துறவுகளை வெட்டினான். When I started to starting, அதே நேரத்தில் அநேகமாயிரம் ஏராளமான மிருகஜீவன்களும் வேலையாட்களும் இருந்தார்கள். so we could find the life of Isaac. We could the animals and the blessing is coming. பெலிஸ்தர்கள் எல்லாரும் அவன் மேல் பொறாமை The கொண்டார்கள். Philistine looking at the forsaken. எங்கெல்லாம் துறவு வெட்டினானோ இது எங்க துறவு என்று சொல்லி பிடுங்கிக் கொண்டார்கள். Whatever the blessing that Isaac is receiving, they are telling that it is belongs to us. பொறாமையினாலே எரிச்சல்
எரிச்சலினால ஈசாக்குக்கு விரோதமாய் எழும்பின காரியத்தை பார்க்கிறோம். Because of the pride, the Philistines against Isaac. ஆனால் ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்ததை பார்க்கிறோம். But the God is blessing Isaac. தாவீதுக்கு பார்க்கும்போது தாவீது மேல சவுலுடைய எரிச்சலை பார்க்கிறோம். We could see the life of David and Saul. தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணியது நிமித்தமாக, When the God is anointed the David, கோலியாத்தை வீழ்த்தினது நிமித்தமாக, when he defeated the Goliath, அந்த ஸ்திரீகள் எல்லாம் ஒரு பாட்டு பாடுறாங்க. so the women started to singing. சவுல் கொன்றது 1000, The Saul defeated the 1000. தாவீது கொன்றது 10000. David defeated 16,000. ஆகினால் இதை கேட்டபொழுது, When the Saul is here, திரும்ப திரும்ப இந்த பாட்டு சத்தத்தை அவன் கேட்டபொழுது, again and again they are listening this song. சவுலுக்கு தாவீது மேல எரிச்சல் வர ஆரம்பித்தது. So the Saul is started to pray against David. பலமுறை அவன் கொல்ல வகை தேடினான். The Saul so many times he wanted to பலமுறை kill David. தாவீதை அழிக்க வகை தேடினான். So many times Saul was destroyed David. ஆனால் தாவீதை கர்த்தர் கூட இருந்து அவனை ஆசீர்வதித்தார். But the David along with God is along with David. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, My beloved and lovable people, உங்கள் மேல் யாரெல்லாம் அற்பமாய் எண்ணுகிறார்களோ, maybe so many people is forsaken you. உங்கள் மேல யாரெல்லாம் எதிரியாக எழும்புகிறார்களோ, Even the Lord of the enemies against you. யாரெல்லாம் உங்க மேல எரிச்சலும் பொறாமையும் கொள்ளுகிறார்களோ, So many people maybe they prayed against you. யாரெல்லாம் உங்களை அழிக்க வகை தேடுகிறார்களோ, Even so many people they want to destroy you. ஆகினால் எல்லாவற்றையும் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை கர்த்தர் கேட்டருளுகிறார். What are the things against you? The God is listening. யார் யார் என்னென்ன செய்கிறார்கள் என்பதை கர்த்தர் பார்க்கிறார். What are the people they think they are doing against you? The God is looking in the eyes. உனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை Whatever the people against rising in you, அவன் தேடியும் காணாதிருப்பான். you will find, they will not see. அவன் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவான் என்று The சொல்லுகிறது. Bible is clearly said they will never be. ஆகினாலே So that, ஆண்டவர் சொல்கிறார், அவருடைய கரத்தை பிடித்து, so he is holding his hand. பயப்படாதே, God is telling that don't fear. நான் உன்னோடு கூட I இருக்கிறேன். am with you. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, I will not forsake you. நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, I will never forsake நான் you. உன்னோடு இருக்கிறேன். I am be with you. ஆகினாலே So that, அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை so whoever the forsaken, தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். the God is choosing them. தேவன் தெரிந்து கொண்டார். The God is choosing the people. உலகத்தில் நீங்கள் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களாய் இருக்கலாம், Even the world is forsaking you. ஏளனமாய் எண்ணப்பட்டவர்களாய் இருக்கலாம். Even so many things அருமையான against you. கர்த்தருடைய பிள்ளைகளே, My beloved and lovable people, ஆண்டவருக்காக ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற தேவனுடைய ஊழியக்காரர்களே, those who are serving in God, நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும் whatever the may situation you are, மற்றவர்களாக நீங்கள் அற்பமாய் எண்ணப்படுகிறீர்களா, even the people are forsaking you, ஆண்டவர் உங்களுடைய கூக்குரலை கர்த்தர் கேட்கிறார். God is listening in your உங்களுக்கு cry. விரோதமாய் எழும்புகிறதை கர்த்தர் கேட்கிறார். Whoever the people against you, the God is யாரெல்லாம் listening. எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை கர்த்தர் பார்த்து The கொண்டிருக்கிறார். God is looking in his eyes. வேதம் சொல்லுகிறது, The Bible is clearly saying that அவர்கள் கூக்குரலை கர்த்தர் கேட்டார். he is listening their cry. அவருடைய பெருமூச்சை கர்த்தர் கேட்டார். God is listening their groaning. அவர்களை கர்த்தர் கண்ணோக்கினார். The God is looking in his own eyes. தேவன் அவர்களை நினைத்தருளினார். God is remembered. இந்த ஏழை கூப்பிட்டதை கர்த்தர் The நினைத்தருளினார். poor man is crying. இந்த சிறு பிள்ளை சத்தத்தை கர்த்தர் The கேட்டருளினார். small child is crying. அல்லேலூயா. அற்பமாய் எண்ணப்பட்டிருந்ததை கர்த்தர் The நினைத்தருளினார். Leah was forsaken. He was remembering. இந்த அருமையான காலை ஆராதனையில Today this morning, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, those who are listening today this morning God's word, ஆண்டவரை நோக்கி பாருங்கள். so you have to look unto God. கர்த்தரை நோக்கி பாருங்கள். You have to look unto God. கர்த்தரை நோக்கி பாருங்கள். You have to cry unto God. இந்த கொரோனாவின் நிமித்தமாக Through this COVID-19, அநேக மருத்துவமனையில் இருக்கிறார்கள். so many people in the hospital, அநேக ஊழியக்காரர்கள் மருத்துவமனையில் so இருக்கிறார்கள். many servants of God in the அநேக hospitals, ஊழியக்காரர்கள் மரித்து போய் இருக்கிறார்கள். even so many servants of God, even the passed away, அநேக ஊழியக்காரருடைய மனைவி பிள்ளைகள் கைவிடப்பட்டு இருக்கிறார்கள். even so many the servants of God, even the ones who were forsaken, they were the crying. அநேக தேவனுடைய மக்கள் விசுவாச பிள்ளைகள் கதறிக்கொண்டிருக்கிறார்கள். Even the believers, even they're crying every
day. கர்த்தர் இந்த நாளிலே கூட Today in this morning. கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கும்படியாய். So today the gods want to look அவர்கள் at us. மருத்துவமனையில் இருந்தாலும் கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கும்படியாய். Even they in the hospital, the gods want to look them. அவர்கள் வீடுகளில் இருந்தாலும் கூட கர்த்தர் கண்ணோக்கி Even பார்க்கும்படியாய். in the house, the gods want to look. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற யாவர் மேல கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கும்படியாய். Those who are seeing this morning this program, the gods தேவன் அவர்களை நினைக்கும்படியாக. God, He want to remember. அவர்கள் இடுகிற பெருமூச்சின் கண்ணீரெல்லாம் கர்த்தர் கேட்கும்படியாய். So God want to listen their groaning. கர்த்தர் உதவி செய்யும்படியாய். May the God help each one of us. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். Let's all close your eyes and pray. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு மேலும் உம்முடைய கரம் இருப்பதாக. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கிறத அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொன்னீங்களே. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு மேல தேவக்கரம் நீட்டும்படியா ஜெபிக்கிறோம். கர்த்தரை தேட வேண்டிய நேரத்தில் தேடாமல் போயிருக்கிற காரியங்களை எல்லாம் மன்னிங்கப்பா, தயவாய் மன்னிங்கப்பா. இயேசுவே, இரக்கப்படுங்கப்பா. இன்றைக்கு கர்த்தரை தேட முடியாம ஆங்காங்கே வீடுகளிலிருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளத்தை தொடும்படியா வைக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அவர்கள் இடுகிற பெருமூச்சு, அவர்கள் இடுகிறதான கூக்குரல் அவருடைய கண்ணோக்கி பாருங்க, அவர்களை நினைத்தொருளுங்கப்பா. ஸ்தோத்திரம். இந்த ஏழை கூப்பிட்ட போது அவனுடைய சத்தத்தை கேட்டு அவனை நீங்களாக்கி ரட்சித்தீங்களே, அப்படியே நீங்க ரட்சிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய மாறாத கரம் தொடர்ந்து இருக்கட்டும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மேல தேவக்கரம் இருக்கட்டும். ஆண்டவரே, நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு வீட்டிலும் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்களோ, எப்படிப்பட்ட வியாதியில் இருக்கிறார்களோ, எப்படிப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறார்களோ, ஆண்டவரே, குடும்பங்களில் இருக்கிற சண்டைகளினால, சமாதான கேடுமையினால, கணவன் மனைவி பிரிந்து காணப்படுகிற சூழ்நிலைகளில காணப்படுகிற நிலைமையெல்லாம் மாறுவதாக. அவருடைய வியாதி கட்டுகள் உடைக்கப்படுவதாக. பிசாசுடைய பிடியில, சாப கட்டுகளில, வியாதி கட்டுகளில, மரண கட்டுகளில காணப்படுகிற ஜனங்களை விடுவிக்கும்படியா ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே இறங்கும்படியா ஜெபிக்கிறோம். இந்த நாளில யாரெல்லாம் நோக்கி கூப்பிடுகிறார்களோ தயவாய் அவர்களுக்கு மனம் இறங்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் பொறுப்பெடுத்துக்கொள்ளும். அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே. கேன்சர் கட்டிகள் எல்லாம் மறைவதாக. எல்லா கிட்னி ஃபெயிலியர் எல்லாம் மாறுவதாக. ஆண்டவரே, தீராத ஆண்டவரே வியாதிகள் எல்லாம் மறைவதாக. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, நுரையீரல் பாதிக்கப்பட்ட நிலைமையெல்லாம் அடைப்புகள் எல்லாம் மாறுவதாக. மூச்சு திணறுகள் எல்லாம் மாறுவதாக. ஆண்டவரே, சுவாச குழாய்கள் எல்லாம் கிளியராகும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பரிபூர்ண விடுதலை கட்டளும்படி ஆச்சரிக்கிறோம். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம் வழிநடத்தலும் சமாதானமும் கிருபை பிரசனமும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற யாவர் மேலும் நம்முடைய கிருபிருந்து அவளை வழுவாதபடி காத்து வழி நடத்துவீராக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதி.